ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 11 மேல்கணக்கு நூல்கள்னால் 10 பாட்டு 8 தொகையும். அதில் இப்போ நம்ம 10 பாட்டு அதுலேருந்து சில முக்கியமான தகவல்கள் பார்ப்போம். 10 பாட்டுனா மொத்தம் அதில் 10 பாடல்கள் இருக்குது. 10 அதோடைய ஷார்ட்கட் அது ஷார்ட்கட் மாதிரி ஒரு பாடல். முருகு பொருநானூறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10. முருகுனா திருமுருகாற்றுப்படை, பொருணராறுனா பொருணராற்றுப்படை, பானிரண்டு அப்படின்னா சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை, முல்லை அப்படின்னா முல்லைப்பாட்டு, பெருகு வள மதுரை காஞ்சினா மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை அது நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை கடாத்தொடும் மலைபடு கடாம் கடாத்தொடும் 10. இதுதான் அந்த 10 பாட்டுக்கான நூலுக்கான ஷார்ட்கட் மாதிரி ஒரு பாடல். அதில் ஃபஸ்ட்டு ஒன் திருமுருகாற்றுப்படையை பற்றி பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை அதில் 317 பாடல்கள் இருக்குது. திருமுருகாற்றுப்படை புறம் சார்ந்த ஒரு நூல். இதை பாடியவர் யாருன்னா நக்கீரர். இதோடைய பாட்டுடை தலைவர் யாருன்னா முருகன். திருமுருகாற்றுப்படையோடைய வேறு பெயர் என்னதுன்னா புலவர் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையோட வேறு பெயர் புலவர் ஆற்றுப்படை. அடுத்தது செகண்ட் ஒன் பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படையில் மொத்தமாக 248 பாடல்கள் இருக்குது. இதுவும் புறம் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா முடத்தாம கண்ணியார். இதோடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா கரிகால் பெருவளத்தான். அடுத்தது தேர்ட் ஒன் சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையோடைய பாடல்களின் எண்ணிக்கை 269. இது புறம் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார். பாட்டுடை தலைவன் யாருன்னா நல்லிய கோடன். ஃபோர்த் ஒன் பெரும்பானாற்றுப்படை. இதில் மொத்தமாக 500 பாடல்கள் இருக்குது. இது ஒரு புறம் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதோடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையான். இதோடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா பானாறு. பெரும்பானாற்றுப்படையோடைய வேறு பெயர் பானாறு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோடைய வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. இதில் 103 பாடல்கள் இருக்குது. இது அகம் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டை பாடினவர் யார்? நப்பூதனார். இதோடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா நெடுஞ்செழியன். முல்லைப்பாட்டோடைய பாட்டுடை தலைவன் யார்? நெடுஞ்செழியன். சிக்ஸ்த் ஒன் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் 782 பாடல்கள் இருக்குது. இது ஒரு புறம் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடினவர் யார்? மாங்குடி மருதனார். பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி அப்படின்னாலே மதுரையை பற்றி சிறப்பித்து பாடுறதா. அப்போ மதுரையை மட்டும் சிறப்பித்து பாடின பாடல்களின் எண்ணிக்கை என்னதுன்னா 354 பாடல்கள். மதுரையை மட்டும் சிறப்பித்து பாடின நூல்களின் எண்ணிக்கை 354 பாடல்கள். அடுத்தது செவன்த் ஒன் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையில் மொத்தமாக 188 பாடல்கள் இருக்குது. நெடுநல் வாடை அகமும் புறமும் சார்ந்த நூல். இதை பாடினவர் யாருன்னா நக்கீரர். இதோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா தலையாங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அதுக்கு முன்னாடியும் அதுதான் வரும். மதுரை காஞ்சிக்கும் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டோடைய பாடல்களின் எண்ணிக்கை 261. இது ஒரு அகம் சார்ந்த பாடல். இதை பாடினவர் யாருன்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டை பாடினவர் யாருன்னா கபிலர். இதோடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா பிரகதத்தன். குறிஞ்சிப்பாட்டோடைய இன்னொரு வேறு பெயர் என்னன்னா பெருங்குறிஞ்சி. அடுத்தது நைன்த் ஒன் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில் மொத்தமாக 301 பாடல்கள் இருக்குது. இது ஒரு அகம் சார்ந்த பாடல். இது பட்டினப்பாலை ஒரு அகம் சார்ந்த பாடல்.
பட்டினப்பாளைய பாடியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாளைய பாடினவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாளையுடைய பாட்டுடை தலைவன் யார்? கரிகாலன். பாட்டுடை தலைவன் கரிகாலன். பட்டினப்பாளையோடைய வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு. பட்டினப்பாளையோட வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு. அடுத்தது 10வது மலைபடுகடாம். மலைபடுகடாமில் மொத்தமாக 583 பாடல்கள் இருக்குது. இது வந்துட்டு ஒரு புறம் சார்ந்த பாடல். மலைபடுகடாம் ஒரு புறம் சார்ந்த பாடல். இதை பாடினவர் யார் அப்படின்னா ரெண்ணியமுத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். ரெண்ணியமுட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். இதோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன். நன்னன் செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன். அடுத்தது இதில் மொத்தமாக எத்தனை அகநூல் இருக்குது? 3, புறநூல் 6, அகப்புறநூல் 1. அப்போ இதோடைய ரேஷியோ 3:6:1. அகநூல் 3, புறநூல் 6, அகப்புறநூல் 1. இதில் சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு 103 அடிகள் தான் இருக்குது. சிறிய நூல் எது? முல்லைப்பாட்டு 103 அடிகள் தான் இருக்குது. பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடிகள் இருக்குது. அதில் மதுரையை மட்டும் எத்தனை அடி சொல்லும்? 354. ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எது அப்படின்னா மலைபடுகடாம். அதில் மொத்தமாக 583 அடிகள் இருக்குது. ஆற்றுப்படை நூல்களை பொறுத்த வரைக்கும் மலைபடுகடாம். அதாவது மலைபடுகடாமுடைய இன்னொரு பெயர் வந்துட்டு கூத்தர் ஆற்றுப்படை. அதனால் அது ஆற்றுப்படை நூல்களில் வரும். மலைபடுகடாம் இன்னொரு பெயர் வந்து கூத்தர் ஆற்றுப்படை. இதில் சின்னது ஆற்றுப்படை நூல்களில் சிறியது எதுனா பொருணர் ஆற்றுப்படை 248 அடிகள் இருக்குது. 248 அடிகள் இருக்குது. இப்போது 3:1 ரேஷியோ சொன்னோம்ல, 3:6:1. அப்போ அதில் அகநூல்லாம் என்னென்ன இருக்கும்? குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை. அகம் சார்ந்த நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. அடுத்தது புறநூல்கள் மொத்தமாக 6 இருக்குது. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம் இல்லைனா கூத்தர் ஆற்றுப்படை. அடுத்தது அகப்புற நூல் எது அப்படின்னா நெடுநல்வாடை. அகப்புற நூல் நெடுநல்வாடை. இப்போ இதை பாடினவங்கள ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை அது பாடினவர் யார்? இதுதான் பாடினவர் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் திருமுருகாற்றுப்படையை பாடினவர் யார்? நக்கீரர். அப்போ முருகனுக்கு நாக்கில் தான் அலகு குத்துவாங்க. நக்கீரர். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை பாடினவர் யார்? முழத்தாம கன்னியார். பொறுமையாக யார் இருப்பாங்கன்னா கன்னி பொறுமையாக இருப்பாங்க. பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். அடுத்தது சிறுபான் ஆற்றுப்படை பாடினவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார். நத்தை பார்க்க சின்னதாக தான் இருக்கும், இல்லை நத்தையோட கண்ணு பார்க்க சின்னதாக தான் இருக்கும். சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். அடுத்தது பெரும்பான் ஆற்றுப்படை அது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கண்ணன் வந்துட்டு நல்லா பெரியான வேலையை செய்வான். பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார். முல்லைப்பூவுக்கு வந்துட்டு பூதம் வந்து நம்மளை பிடிச்சிக்கும். இந்த பேயெல்லாம் முல்லைப்பூ வச்சு தானே வரும்பாங்க முல்லைப்பூ வாசத்தில். அப்போ முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்தது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இது யாருக்குமே மறக்காது. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். அடுத்தது நெடுநல்வாடை நக்கீரர். உன் நாக்கில் வந்துட்டு ஒரே வாடையாக இருக்குது, அது நக்கீரர். ஏன்னா அங்கே வந்து நாக்குன்னு சொன்னதுனால இங்கேயும் நாக்குன்னு சொல்கிறேன். நெடுநல்வாடை நக்கீரர். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. இது யாருக்குமே மறக்கவே மறக்காது. கபிலர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்தது பட்டினப்பாலை. பாலையை வந்துட்டு அதாவது பாலை வந்துட்டு கண்ணில் ஊற்றினா ஊற்றிக்கிட்டே இருக்கும். பாலை வந்துட்டு கண்ணில் ஊற்றினா ஊற்றிக்கிட்டே இருக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்தது மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். ரெண்ணியமுட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார் தான் மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார் வந்து மலையை கூட தூக்குவார். ஏன்னா பெருசாக இருக்கார்ல, அதனால மலையை கூட தூக்குவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க
மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி வித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.